கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை இந்த நாளில் கனப்படுத்த போகிறார். ஏன்னா அவர் உங்கள் கூடவே இருக்க போகிறார் எல்லா சூழ்நிலையிலும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடான். அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இல்லையா, இன்றைக்கி ஒரு ஆபத்து வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு உபத்திரம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறாரோ, மறு உத்தரவு உடனே நான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிற மகளே என்று சொல்லி உடனே ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கார். அவர் உங்களை தப்புவிக்கிறவராக இருக்கார். அந்த பெரிய ஆபத்திலும் தப்புவித்து பாதுகாத்து இன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் உங்களோடு இருக்க போகிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் தலையை உயர்த்துவார். அதனால் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். வியாதியின் மத்தியில், வேதனையின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆபத்து காலத்தில் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாதபடி, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து இந்த நாளில் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. விசுவாசத்தோடு நாளை தூங்குங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.